இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. ஜிஎஸ்டி வரியை பத்தி மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மொத்தமா 133 பொருட்களுக்கான ஜிஎஸ்டியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை வந்திருந்துச்சா. இதுல 66 பொருட்கள் மீதான வரி மட்டுமே குறைக்கப்பட்டிருக்கு. லாட்டரி உள்ளிட்டவை மீதான வரி குறித்து வரக்கூடிய 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அப்படின்னு ஜேட்லி சொல்லியிருக்காரு. ஜூலை 1ஆம் தேதி முதல்ல இருந்து ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்த மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறாங்க. இது சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய வரி சீர்திருத்தமா இருக்க போகுது. ஜிஎஸ்டி எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு அப்படின்னா, ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு தற்காலிகமாக பணவீக்கம் அதிகரிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமா பொருட்களினுடைய விலை குறைஞ்சு பணவீக்கம் கட்டுக்குள்ள வரும் அப்படின்றதுதான். ஜிஎஸ்டியால இந்தியாவில மொத்தமா உள்நாட்டு உற்பத்தி 1 முதல் 2% வரை அதிகரிக்கும். அதே நேரத்துல விலைவாசி உயர்வு கட்டுக்குள்ள வந்து பணவீக்கம் 2% அளவுக்கு குறையும். மேலும் ஜிஎஸ்டி வரியால பொருட்களினுடைய உற்பத்தி செலவு குறையும். இதனால மக்கள் அதிக அளவுல பொருட்களை வாங்கி பயனடைய முடியும். அதனை தொடர்ந்து நிறுவனங்களினுடைய லாபம் அதிகரிச்சு அது முதலீடா மாறும். இதை தொடர்ந்து நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி வேகமாகும் அப்படிங்கிறது தான் பொருளாதார வல்லுநர்களினுடைய கருத்தா இருக்கு. திரைப்படத்துறையினரினுடைய கோரிக்கையை ஏற்று 100 ரூபாய் மற்றும் அதற்கு குறைவான சினிமா டிக்கெட்டுகளுக்கான ஜிஎஸ்டி 28% இருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. 100 ரூபாய்க்கு கூடுதலான சினிமா டிக்கெட்டுகளுக்கான வரி 28% தொடரும். கம்ப்யூட்டர் பிரிண்டர்ஸ், கண்மை இதுக்கான வரிகள் 28% இருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. சிறார்கள் வண்ணம் தீட்ட பயன்படுத்தக்கூடிய ஓவிய புத்தகங்களுக்கான முழு வரி விலக்கு அளிக்கப்படுது. இதுக்கு முன்னாடி இதுக்கு 12% ஜிஎஸ்டி வரி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. மாணவ மாணவியர் பயன்படுத்தக்கூடிய பள்ளி புத்தக பைகளுக்கான ஜிஎஸ்டி 18% குறைக்கப்பட்டிருக்கு. சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய இன்சுலின் மருந்துக்கான வரி 5% குறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இன்சுலினுக்கு 12% வரி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி அகர்பத்திக்கான வரி 5% குறைக்கப்பட்டிருக்கு. பாக்கெட்டுகள் அடைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படக்கூடிய சில வகை பழங்கள், காய்கறிகள், உணவுப் பொருட்கள், ஊறுகாய் இந்த மாதிரியான வகைகள், கடுகுல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய சாஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே 18% இருந்து 12% குறைக்கப்பட்டிருக்கு. முந்திரி பருப்புக்கான வரி 5% குறைஞ்சிருக்கு. பிளாஸ்டிக் தார்பாய், டிராக்டர் உதிரி பாகங்கள், சிறிய கத்தி, ஸ்பூன் இந்த மாதிரியான சமையலறை பொருட்கள், உடற்பயிற்சி தொடர்பான புத்தகங்கள் இது எல்லாத்துக்குமே வரி குறைச்சிருக்கிறாங்க. ஜவுளித்துறை, வைரம் பட்டை தீட்டுதல், தோல் பதனிடுதல், நகை தொழில், அச்சு தொழில் ஆகியவற்றில் ஒப்பந்தத்தின் மூலமா பணிகளை அதாவது ஜாப் ஒர்க் செஞ்சு தர்றவங்களுக்கு ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 18% அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சலுகை மூலமா இந்த துறையில பணி ஒப்படைப்புகள் அதிகரிச்சு வேலை வாய்ப்பு பெருகும் அப்படிங்கறதும் உண்மையான விஷயம். ஆண்டுக்கு 75% வரை வருவாய் ஈட்டக்கூடிய வர்த்தகர்கள், உற்பத்தியாளர்கள், உணவக உரிமையாளர்கள் முறையே 1, 2, 5% ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டும். இதுக்கு முன்னாடி ஆண்டுக்கு 50 லட்சம் வருவாய் இருந்தால் கூட இந்த அளவுக்கு வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. மாநில அரசுகளிடமிருந்து கருத்துக்களை பெற்ற பிறகு பெட்ரோல் மற்றும் பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய ஹைபிரிட் வாகனங்களுக்கான வரியை குறைக்கிறது பத்தி மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதார வளர்ச்சிக்காகவே ஜிஎஸ்டி செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சமூகம் கூட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.